100 கோடி மதிப்புள்ள ஒரு நிலத்தை வெறும் 2 கோடிக்கு பத்திரப்பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த பிரச்சனை திமுக தாவேக்கான்னு எல்லா தலையையும் உருட்டிக்கிட்டு இருக்குது. மிகப்பெரிய சென்சேஷனல். அவர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் பதறி அடிச்சுட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்குற அளவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகியிருக்கு. அப்படி என்ன பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்த பல மீடியாக்கள் பேசினாலும் ஒரு ஆர்டராக யாருமே இதை பேசலையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் எம்எஸ்பி. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கோயில் மலையடிவாரத்தில் தான் தண்டாயுதபாணி சுவாமி மடம் ஒன்று இருக்குது. அங்கே இருக்க பூங்கா நகரில் ஒரு இடம் இருக்குது. 1.40 ஏக்கர் நிலம். அந்த நிலத்தோட இன்னைக்கு மதிப்பு 100 கோடி அப்படின்னு பேசிக்கிறாங்க. இந்த 100 கோடி மதிப்புள்ள இடத்த வெறும் 2 கோடிக்கு பத்திரப்பதிவு செஞ்சுருக்காங்க. அதுவும் இங்கே வில்லங்கம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, கவனமாக இருங்கன்னு சொல்லி 4வது நாளில் பத்திரப்பதிவு நடக்குது. அப்படின்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? அந்த பெரும் தலை யார்? எவ்வளவு தைரியம் இருந்தால் இந்த வேலையை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுதில்லை. ஸோ அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த நிலம் எப்படி கோயிலுக்கு மடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா 1888 குப்புசாமி மணியக்காரர் அப்படிங்கிறவர் அவருக்கு சொந்தமான இந்த இடத்த என்ன பண்ணியிருக்காரு, இந்த மடத்துக்கு எழுதி வைக்கிறார். ஆன்மீக சேவைக்காக, ஆன்மீக பணிக்காக எழுதி வைக்கிறார். ஸோ இந்த இடம் இத்தனை ஆண்டுகளாக என்ன பண்ணியிருக்காங்க, கோயிலோட தேவைகளுக்கு, கோயிலோட வசதிகளுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வகையில் பயன்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ சமீபமாக ப்ரெசண்ட்டில் இந்த இடம் ஃப்ரீ பார்க்கிங்காக இருக்குது. கோயிலுக்கு வர பக்தர்கள் அவங்களோட வாகனங்களை நிப்பாட்டிக்கிற ஃப்ரீ பார்க்கிங்காக இப்போ செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த இடத்த தனியார்கள், தனிநபர்கள் பலர் தொடர்ச்சியாக அபகரிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போது பழனி கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு அந்த இடத்த கோயில் பக்கம் கொண்டு இது கோயிலோட இடம் அப்படின்னு மெயின்டைன் பண்ணியிருக்கார். மெயின்டைன் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் 2ஆம் தேதி அவர் என்ன பண்ணியிருக்காரு, பழனி N1 ஓகேங்களா, இணை பதிவாளர் அவருக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாரு. அதில் இந்த கோயில் இடத்த அபகரிக்க பலர் வெவ்வேறு வகையில் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, இதில் நாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காரு அதில் எழுதி ஜூலை 2 அதாவது இந்த மாதம் 2ஆம் தேதி அனுப்புகிறார். அவர் லெட்டர் அனுப்பி 4வது நாள் ஜூலை 6ஆம் தேதி அதாவது இந்த மாதம் 6ஆம் தேதி இந்த இடம் 100 கோடி மதிப்புள்ள இந்த இடம் வெறும் 2 கோடிக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது எப்படி இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியும் எப்படி இந்த பத்திரப்பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் இப்போ நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா இவர் எழுதியிருக்கார், ஒரு சார் பதிவாளருக்கு எழுதியிருக்கார். அவர் லீவில் போக கொடைக்கானலை சேர்ந்த ஜஸ்டின் மணிகண்டன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு, இங்கே பழனிக்கு கூடுதல் பொறுப்பாக வராரு. வந்த ஒரு நாளில் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடியுது. அது எப்படி ஒரு நாளில் முடியும்? இது யாரோட ஒரு தனிப்பட்ட ஒருத்தரோட லேண்டாக இருந்துச்சு அப்படின்னா கூட அதுக்கு பின்னாடி இந்த வில்லங்கம்லாம் அவங்களுக்கு தெரிய கூட வாய்ப்பு இல்லை. ஆனால் இது கோயில் பிரச்சனை, கோயிலோட இடம் பிரச்சனை அப்படிங்கிற விஷயம், இது பல ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சும் யார்கிட்டையுமே விசாரிக்காமல் எப்படி ஒரே நாளில் இந்த விஷயத்தை, இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை அவர் பண்ணார் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அது அப்புறம் கோர்ட்டுக்கு போச்சு. இதை ஜஸ்டின் மணிகண்டன்கிட்ட விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் கோர்ட்டை தீர்ப்பை பேஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன் அப்படின்ட்டார். கோர்ட்டு தீர்ப்பா? அது என்ன கோர்ட்டு தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த மார்ச் மாதமே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வருஷம் மார்ச் மாதமே இந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க, அது முடியலை. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஏப்ரலில் கோர்ட்டுக்கு போகிறாங்க. எந்த கோர்ட்டு? சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை. அங்கே என்ன பண்ணுறாங்க, பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அங்கே தக்காரர் அப்படின்னா ஒரு சொத்தோட உரிமையாளர்கள். இது என்னோட இடம், இதுக்கு நான் தான் வாரிசு, இல்லை இதுக்கு எனக்கு இந்த இடத்துக்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு உரிமை கொண்டாடக்கூடிய ஆட்கள் தக்காரர் அப்படின்வாங்க. அப்படி பார்த்தா இந்த கோயிலுக்கு, இந்த இடத்துக்கு உரிமை கொண்டாட வேண்டிய ஆட்கள் யாருன்னா மடமும் கோயிலும் தான். அவங்கள சேர்க்காமலே இந்த தனிநபர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கோர்ட்டும் என்ன பார்த்துருக்கு, தக்காரர் யாரும் இல்லை அப்படின்னா நீங்கள்
டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதன் அடிப்படையில் தான் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணேன் அப்படின்ட்டு இந்த ஜஸ்டின் மணிகண்டன் அவரை சொல்லியிருக்காரு. அது தான் இங்கே இஷ்யூ ஆகியிருக்கு. இதை வந்து யார் பண்ணா? ஸோ ரெஜிஸ்டர் பண்ணது ஜஸ்டின் மணிகண்டன்னா யார் வாங்கினா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது யார் வாங்கினான்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது திருப்புகழ் சுவாமிகள், முருகதாஸ் சுவாமிகள் அண்ட் தண்டபாணி சுவாமிகள் ட்ரஸ்ட் நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிக்கிறார். விழுப்புரத்தைச் சேர்ந்த முருகதாஸ், உடுமலை பாப்பான் குளத்தைச் சேர்ந்த வெள்ளத்துறை மற்றும் பழனி டிகேஎன் புதுரைச் சேர்ந்த சேதுபதி, இவங்க தான் வந்து அந்த இடத்த வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த முருகதாஸ் மூலியமாக இந்த வெள்ளத்துறையும் சேதுபதியும் வாங்கியிருக்கதா தான் பஞ்சாயத்து. ஸோ எப்படி நீங்கள் வாங்கலாம், இது என்ன பேசிஸில் வாங்க முடியும் அப்படின்ட்டு திரும்ப என்ன பண்ணியிருக்காங்க, கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்த தீர்ப்பு வந்து ஒற்றை நீதிபதி, இப்போ வந்து பெஞ்ச், 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் இந்த வழக்கை திரும்ப விசாரித்து நீங்கள் தக்காரர், அதாவது மடத்தையும் கோயிலையும் நீங்கள் வந்து இந்த கேஸ்குள்ளே கொண்டு வராமலே ஒரு சாராரோட ஆர்குமெண்ட்டை மட்டும் வச்சு நீங்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கீங்க, அது செல்லாதுன்ட்டு ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இப்போது தக்காரர், அதாவது கோயிலும் மடமும் இது உள்ளே வந்து அவங்க அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த கேஸ் நடக்குது. ஆனால் இதை ரெஜிஸ்டர் பண்ணார் பார்த்தீங்களா ஜஸ்டின் மணிகண்டன், அவரை பணியிடை நீக்கம் செஞ்சுருக்காங்க. இப்போ இதுதான் பிரச்சனை. சரி, இதெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. இதில் தாவேக்காக்கும் திமுகவுக்கும் என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்ச் மாதமே இதை ரெஜிஸ்டர் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. மார்ச் மாதம் யாரோட ஆட்சி? திமுக ஆட்சி. அன்னைக்கு சில விஷயங்களால் அதை பண்ண முடியல. இது வந்து அரசோட நெருக்கடி, அரசு இதை தடுத்துச்சு அப்படின்லாம் நான் பேசலை. அன்னைக்கு இருந்த சூழலில் அவங்களால அதை செய்ய முடியல. உடனே தான் ஏப்ரலில் அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. இப்போ எல்லோரும் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவரோட உறவினர்கள் தான் இதை ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலிடிக்ஸ் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் தான் அவர் பதறி போய் ப்ரெஸ் மீட்டை பார்த்தாரு. பஞ்சாயத்து பெருசானோன்னே அவங்களே கோர்ட்டுக்கு போய் சட்டப்படி என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சூழலை தாவேக அரசுக்கு எதிர்க்கட்சிகளும் ஆன்மீகவாதிகளும் உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் அப்படின்னு சொன்னது குற்றச்சாட்டு, எனக்கு அப்படி யாருமே கிடையாதுன்ட்டு அதை மறுத்துருக்காரு. அப்படி பேசின ஒருத்தரையும் வந்து இன்றைக்கி வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது தாவேக அரசியல் லிங்க் இருக்கா, திமுக அரசியல் லிங்க் இருக்கா அப்படிங்கிறது இன்னும் விசாரிக்க தான் தெரிய வரும். நமக்கு என்ன அப்படின்னா, 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த இடம் வந்து எப்படி வந்து 2 கோடிக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி தான். இன்னும் சிலர் வந்து அது 100 கோடியே கிடையாதுங்க, இன்றைக்கி மதிப்புக்கு அது வெறும் 30 கோடி தான் அப்படின்ட்டு பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. என்னது வெறும் 30 கோடியா அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. 30 கோடியாது, 30 கோடியாகவே இருந்தாலும் அதை எப்படி நீங்கள் 2 கோடிக்கு ரெஜிஸ்டர் பண்ணுவ அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தா கூட நீங்கள் பண்ணது தப்பு. ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு கோவில் நிலம் இருக்குது, அங்கே அந்த இடம் வந்து ஒரு இஷ்யூ பேஸ்டான இடம் அப்படின்னா கண்டிப்பாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எந்த வந்து ஒரு கன்சல்டேஷனும் பண்ணாமல், டிஸ்கஷனும் பண்ணாமல் அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணீங்க? இத்தனைக்கு நீங்கள் அங்கேயே சில மாதங்கள், சில ஆண்டுகள் நீங்கள் வேலை பார்க்குற சார்பதிவாளர் அப்படின்னா கூட சரி, நீங்கள் கூடுதல் பொறுப்பாக வந்திருக்கீங்க. வந்து ஒரே நாளில் இவ்வளோ ஒரு சென்சேஷ்னல் லேண்டை வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. ஸோ இப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. இந்த வழக்கை வந்து இப்போ சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க. தீர விசாரிக்கணும். விசாரித்து இதுக்கு பின்னாடி யார், அந்த பெரும்புள்ளி யார் அப்படின்னு பார்த்து, யார் அந்த சார் அப்படிங்கிறத பார்த்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது ஆன்மீகவாதிகளோட ஒரு கருத்தாக இருக்குது. மீண்டும் வேறொரு விஷயம் குறித்து பேசுவோம். தேங்க்யூ.